ஓகே. வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். ஓகே. நம்ம ஷிரோத்தோவை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் தப்பான எப்போ பார்த்தாலும் அந்த தப்பான மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. கேன்சர் பேஷண்ட் ஷிரோத்தோ சாப்பிட்டா போதும். ஷிரோத்தோ வந்து நம்ம ஷிரோத்தோன்றது என்னான்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஷிரோத்தோ வந்து நம்ம உடம்புல போய் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி விடும். இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நம்ம உடம்புல அதுதான் நம்மளோட சோல்ஜரு. ஒரு உதாரணம் நீங்கள்லாம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து உதாரணம், ஏன்னா சிம்பிளாக புரியுறதுக்கு. நம்ம வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்கும். இதில் சில மனுஷாளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப புரியவும் மாட்டுது, ஏன்னா அவங்களோட இது நாலேஜ் அப்படி. ஸோ என்கிட்ட சில பேர் பேசுகிறப்ப எனக்கும் பாவமாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பேச வரப்போ தயங்குறாங்க. நீங்களாம் படித்தவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குமா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தப்பான கணக்கு நீங்கள் போடுறது. நானும் உங்கள் மாதிரி மனுஷாலு தான். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி எனக்கு புலனம் பண்ணி பேசுங்க, நான் பேசுவேன். நான் வந்து மனுஷனை பார்த்து பழகிறாள் இல்லை, மனசை பார்த்து பழகிறாள். நீங்கள் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் உங்களோட பிரச்சனை என்று சொல்கிறப்ப நான் காது கொடுத்து கேட்பேன், பேசாமல் இருக்க மாட்டேன் நானே. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம தெய்வத்தை வீட்டில் வணங்குறோம், வழிபாடு பண்ணுறோம். வச்சு என்னத்துக்கு தெய்வத்தை வணங்குறோம்? நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் கெட்ட சக்தி உள்ளுக்கு வராது, கெட்ட வைப்ரேஷன் இருக்காது, நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இது தானே நம்மளோட நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு அந்த செல்லு, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் நம்மளோட தெய்வம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெய்வத்தை கட்டிட்டாங்க. தெய்வங்களோட சக்தி இல்லை, என் வீட்டில் கெட்டது புந்துருச்சு, என் வாழ்க்கையில் கெட்டதாக நடக்குது, நிறைய விஷயம் கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் சாமி பார்க்குறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. ஸோ நம்ம தெய்வம் உள்ளுக்கு இருக்கா இல்லையா தெரியலையே. அப்போ தெய்வ சக்தி இருந்தால் அதெல்லாம் நடக்காத அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல, அதே நம்பிக்கை தான் நம்ம உடம்பு உள்ளுக்கும் அந்த இம்யூன் சிஸ்டமும் செய்யுது. இப்போ அந்த தெய்வ சக்தி வந்து கட்டுக்கு அடங்கிருச்சுன்னா கெட்ட சக்தி ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வந்து ஆட்சி ஆளுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? கட்டுறாங்க, மந்திரம் செய்கிறாங்க, தெய்வ சக்தியை கட்டிட்டாங்கன்னு அதே மாதிரி தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு. அதாவது 2 வருஷம் இன்னைக்கு நம்ம ஒரு பாதுகாப்புக்கு ஒன்று போட்டோம்ல, அதோட வேகம் போய் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டவுன் பண்ணி விட்டுருச்சு, சக்தியை இழந்து விட்டுருச்சு. அப்போ தெய்வ சக்தி கட்டுக்கடங்கினோடனே கெட்ட சக்தி தலை தூக்கிடுச்சு. அதாவது நம்ம கெட்ட செல்லெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம உடம்புக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் தான் வந்து தெய்வ சக்தி தான் செயலிழந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தெய்வ சக்தியை தான் நம்ம அப்டேட் பண்ணணும். வீட்டில் கெட்ட சக்தியை வெளியாகணும், தெய்வ சக்தியை அப்டேட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப பேர் நிறைய விஷயம் செஞ்சு தெய்வ சக்தி அப்டேட் ஆகிடுச்சு, தெய்வம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு, நம்ம தெய்வம் நம்ம வீட்டை காக்க வந்துருச்சு. குல தெய்வத்தெல்லாம் தேடி போகிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வம் சக்தி அப்டேட் ஆனோன்னு என்ன நடக்குது? கெட்ட சக்தியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தலையை தூக்கிட்டு ஓடுதா வெளியே, அடித்து விரட்டிடுதா தெய்வம் உள்ளுக்கு வந்தோடனே, நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குதா? அதே மாதிரி தான் இம்யூன் சிஸ்டம். அந்த இம்யூன் சிஸ்டம் அப்டேட் ஆகின உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஷிரோத்தோவை கொடுக்குறோம். ஷிரோத்தோ என்ன செய்யுது? இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுது. அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ண உடனே கெட்ட செல்லு வெளியே ஆகணும். உண்மையா இல்லையா? நம்மளோட கேன்சர் செல்லோ என்ன கெட்ட செல் உள்ளுக்கு இருக்கு அதெல்லாம் அது சாப்பிட்டு சுத்தப்படுத்தும், வெளியாகுன்னு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். அதுதான் அதோட வேலை. நம்ம தெய்வம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஸோ அதை இப்போ அப்டேட் பண்ணுறோம். அதை அப்டேட் பண்ணுறோம். எப்படி அப்டேட் பண்ணுறோம்? ஷிரோத்தோவை கொடுக்குறோம். ஷிரோத்தோ என்ன செய்யுது? அதை அப்டேட் பண்ணுது அந்த சிஸ்டத்தை. அதோட வைட்டமின்ஸ், அதோட பூஸ்ட் எல்லாமே இந்த ஷிரோத்தோ இது அதை திருப்பி தலை தூக்கி விடுது. தூக்கி விட்ட உடனே கெட்ட செல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பை விட்டு வெளியாகணும், சுத்தமாகணும். புரியுதா? இதுதான் ஷிரோத்தோவோட வேலை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதாவது ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பாக ஷிரோத்தோ முக்கியம், ஆனால் இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். இம்யூன் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷிரோத்தோ அனுப்புகிறோம். அடுத்து நம்மளோட பார்ட்ஸு சுத்தப்படுத்துறதுக்கு, ஓகே, உங்களோட லிவர் சுத்தப்படுத்தணும். அந்த சுத்தம் பண்ண குப்பையை எடுத்து போட ஆள் வேணும் வெளியே. சாமியை மட்டும் கும்பிட்றீங்களா? சாமியோடலாம் எல்லா வேலையும் செய்து
வீட்டு வேலையை நீங்கள் தானே செய்கிறீங்க, சுத்தம் பண்ணி போடுறீங்க, வீடு கூட்டி போடுறீங்க, எல்லாம் நீங்கள் தானே செய்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதை நீங்கள் முறைப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை முறைப்படி ஃபாலோ பண்ணணும், கன்சியூம் பண்ணணும். இதை தான் நான் படித்து எல்லாருக்கும் சொல்கிறேன். முறைப்படி எடுங்க, முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு. இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேசினா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அப்புறம் இன்னும் நீட்டாக போவோம், நீங்கள் பார்க்க மாட்டீங்க வீடியோவை. ஸோ பார்க்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்தடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் எல்லாருக்கும். தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். புலனம் பண்ணி என்கிட்ட கேளுங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். நிறையா பேருக்கு இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு நீங்கள் நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி நான் செய்கிறேன். அதே உதவியை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா ஷேரிங். இந்த ஷேரிங்கை நீங்கள்லாம் எனக்கோசரம் செய்யுங்க. நன்றி. எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.